பல ஆயிரம் டன் எடையுள்ள பொருட்களை தூக்குவது, நகர்த்துவது என்பது இயல்பாக நடைபெறும் விஷயம்தான். ஆனால் ஒரு கட்டடத்தை எந்தவித மாற்றமும் இன்றி தூக்குவது, நகர்த்துவது என்பது மிகுந்த ஆச்சரியத்தையே ஏற்படுத்தும். அண்மை காலங்களில் பெருநகரங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்த அந்த தொழில்நுட்பம் தற்போது பெரம்பலூரிலும் பயன்படுத்தப்படுகிறது. பெருநகரங்களில் இட நெருக்கடியாலும் சாலை விரிவாக்க திட்டங்களாலும் வீடுகள் தாழ்வாக அமைந்து விடுவது உண்டு. இப்படிப்பட்ட வீடுகளை இடிக்காமல் உயர்த்தும் தொழில்நுட்பங்கள் வெகு சில இடங்களில் கடைபிடிக்கப்பட்டுள்ளன. தற்போது பெரம்பலூரில் ஒரு வீட்டை இடிக்காமல் உயர்த்தும் பணிகள் நடந்து வருகின்றன. ஒரு வேளச்சேரி இப்போ ஒரு 10 வீடு அங்கே பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு திருப்தி வந்துச்சு. சரி, இந்த ஜாக்கி வச்சு தூக்குற மெத்தடு டெக்னிக்கலாகவும் இன்ஜினியர் வியூ பாயிண்ட்லேயும் பார்த்தோம்னா இது ஓகேயாக இருக்குது. அதிக பிரச்சனையெல்லாம் எதுவும் கட்டடத்துக்கெல்லாம் அதிக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புலாம் இல்லை. அப்படின்றதுனால நாங்கள் இந்த ஜாக்கி வச்சு தூக்குற மெத்தடே பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். கட்டடத்தின் அடிபாகத்தை பூமியிலிருந்து பெயர்த்தெடுத்து ஜாக்கியின் உதவியுடன் 4.5 அடிக்கு உயர்த்தும் பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அஸ்திவாரத்தை கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிமூவ் பண்ணிட்டு அதில் ஜாக் வச்சு எல்லா இடத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஜாக் வச்சு செவத்துக்கு கீழே, காங்கிரீட்டுக்கு கீழே வச்சு சைமல்டேனியஸ்லி எல்லா செவத்துலேயும் நிறைய ஆளுங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூக்குறது. ஒரு அடி 1.5 அடி தூக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த 1.5 அடியை செங்கல் வச்சு கல் கட்டி மூடிட்டு மறுபடியும் ஒரு 2 நாள் தண்ணி அடித்து அதை செட் பண்ணிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் புதுசாக ஜாக் வச்சு மறுபடியும் 1.5 அடி தூக்குறது. வீட்டை முழுவதுமாக இடித்து பிறகு உயர்த்தி கட்டுவதால் பணம் விரயமாவதுடன் கால தாமதமும் ஆகிறது. ஆனால் எந்தவித விரிசலும் இல்லாமல் வீட்டை அப்படியே உயர்த்துவதற்கு குறைந்த அளவு பணமே செலவிடப்படுகிறது. லிஃப்டிங் பண்றாங்க, அதை நாங்கள் நம்பவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு சும்மா ஹைட் மட்டும் தான் ஏற்ற முடியும்னு நினைச்சேன். அது பிளேஸ் கூட ரீப்ளேஸ் பண்றாங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் எங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் அதுவும் எங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லோ ஹோம் தான். எல்லாருமே இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. அன்றாடம் புதிய தொழில்நுட்பங்களை சந்தித்து வரும் காலச்சூழலில் பெரம்பலூரில் அனைவரையும் இந்த பணி உற்று நோக்க வைத்துள்ளது. பெங்களூர், சென்னை போன்ற பெருநகரங்களில் மட்டும் பயன்படுத்தி வந்த இது போன்ற தொழில்நுட்பங்கள் தற்பொழுது பெரம்பலூர் பகுதியிலும் பயன்படுத்துவது பெருத்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இது போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களால் அனைத்தும் சாத்தியமே என்பதற்கு மாற்று கருத்தில்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மணியுடன் பெரம்பலூரிலிருந்து துரைசாமி.